மாவட்டம் கிளா மலைத்தொடரின் நடுவுல திடீர்னு ஒரு பெரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து ஒரு பெரிய பாறை அந்த மலையிலிருந்து அப்படியே கீழே உருண்டு வந்து விழுந்தது. இதனால அந்த பகுதி மக்கள், அங்க வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாத நிலையில இது பற்றி தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அது பற்றி தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல வேற எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு கன்னியாகுமரியில தான் மலைகள் அதிகமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பாறைகள், மலைகள் பாத்தீங்கன்னா பல கால ஆண்டுகள் பழமையானது. அங்க கடந்த சில ஆண்டுகளாகவே மலைகள் எல்லாம் வந்து வெட்டி சுரண்டப்பட்டுகிட்டு இருக்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வருது. குமரி மாவட்டத்துல மீன்பிடி துறைமுகங்கள் நிறைய இருக்குது. அங்கு தூண்டில் வளைவு அமைக்கிறதுக்காகவும் கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு பாறைகளை போடுறதுக்காகவும் மலையிலிருந்து தொடக்கத்துல கற்கள் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே என்னாச்சுன்னா தனிநபர்களுடைய தேவைகளுக்காக மாறிடுச்சு. கேரளாவில இந்த மாதிரி மலைகளை குடைந்து பாறைகளை எடுக்க அனுமதி கிடையாது அப்படிங்கிறதுனால அந்த பாறை கற்கள் தமிழ்நாட்டுல இருந்துதான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. கேரளாவுக்கு தேவையான அனைத்து பாறைகளும் மணல்களும் கன்னியாகுமரியில இருந்து கடத்தப்பட்டு வருவதா புகார்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்துகிட்டு இருக்கு. வேலைக்காக சென்னை மாதிரியான வெளியூருக்கு வரக்கூடிய குமரி மக்கள் ஓரிரு ஆண்டுகள் கழித்து சொந்த ஊருக்கு போய் பார்த்தா ஊருக்கு அடையாளமா இருந்த மலையையே காணவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. குமரி மாவட்டத்துல அகஸ்தீஸ்வரம், பொற்றையடி, கோழிக்கோட்டு பொந்தை, சுருளோடு, குரங்காடி, சித்திரங்கோடு, களியல் உள்ளிட்ட இடங்கள்ல குவாரிகள் செயல்பட்டு வருது. இந்த குவாரிகள் குறிப்பிட்ட அளவையும் கடந்து மலையின் வளங்களை சுருண்டிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க உள்ளூர் மக்கள். இந்த நிலையில தான் ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது குமரி மாவட்டத்தோட பத்துக்காணிக்கு பக்கத்துல கிளாமலை இருக்கு. அது பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைஞ்சிருக்கு. அங்கு ஒரு திடீர் வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால பலத்த சத்தத்தோடு பாறைகள் உருண்டு வந்து விழுந்ததாம். புதன்கிழமை பிற்பகல்ல அந்த கிளாமலை உச்சியிலிருந்து ஒரு பெரிய பாறை திடீர்னு பெயர்ந்து வந்து கீழ் நோக்கி உருண்டு வந்து விழுந்திருக்கு. இதனால அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. இருந்தாலும் மலையில வெடிப்பு ஏற்பட்டு புழுதி பறக்க எழுந்த அந்த காத்துனால அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. கிளாமலை பகுதியை ஒட்டித்தான் பத்துக்காணி, கீழ்மலை, ஒரு நூறாம் வயல், புரத்தி மலை உள்ளிட்ட பழங்குடியின குடியிருப்புகள் வந்து இருக்குது. மழை பெயர்ந்து வருவதை பார்த்து பீதி அடைந்த மக்கள் இப்போ எதனால் இப்படி ஏற்படுது அப்படிங்கிறது தெரியாம குழம்பி போயிருக்காங்க. ஏதோ எரிமலை குழம்பு வெடிச்சதுன்னா அப்போது உருவாகக்கூடிய ஒரு பெரிய புகை மூட்டம் மாதிரி தான் அது உருவாகி இருக்கு. புழுதி கிளம்புறத பார்த்துட்டு பாறை வெடித்து செல்றது, வெயிலாலதான் இந்த மாதிரி பாறை வெடிப்பு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து பேச தொடங்கி இருக்காங்க. மொத்தத்துல கன்னியாகுமரியில பாறை பெயர்ந்து விழுந்ததற்கான காரணம் என்ன, எதனால் இப்படி ஏற்படுது அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. இதனையடுத்து வரும் திங்கட்கிழமை இந்திய புவி அறிவியல் ஆய்வுக்கான தேசிய மைய அதிகாரிகள் நேர்லயே போயிட்டு ஆய்வுகளை நடத்த திட்டமிட்டிருக்காங்களாம். இந்த நேரத்துலதான் குவாரிகளுடைய அளவுக்கு மீறிய சுரண்டல், மண், மலை அனைத்தையுமே வந்து வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா பாறைகள் இந்த மாதிரிதான் பெயர்ந்து வரும். இதனாலதான் அங்க வந்து மலை வெடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூழலியல் வல்லுநர்களும் வந்து ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் வானிலை குறித்த அறிவிப்புகளை வெளியிட்டு வரக்கூடிய தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மலை வெடிப்பு குறித்து ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இது தொடர்பா அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஒவ்வொரு மலையும் மழைக்கு மிகவும் முக்கியமானது. நல்ல சாலைகள்ல வாகனங்களை ஓட்ட வளர்ச்சி என்பது முக்கியமானதா இருந்தாலும் கூட பாறை மலைக்கு மாற்று இருக்கவே முடியாது. குவாரிகளுக்காக மலை நொறுக்கப்படுவதை பார்க்கறதுக்கு வழிமிகுந்ததா இருக்குது. குறைவான மழை பொழிவுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு வருஷமும் தென்மேற்கு பருவமழை மூலமா தமிழகம் தேவையான அளவுக்கு மழையை பெற்று வருது. இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். காற்று மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மோதித்தான் மேல உயர எழும்புது. ஆனா மலைகள் மட்டும் இல்லை அப்படின்னா அல்லது அதனுடைய உயரம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த பகுதிகள்ல மழையின் அளவு குறைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதீப் ஜான் அவர்கள். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.